நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் With our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து with the Holy Spirit of God, let us உங்களை pray. சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். It is glad to meet you all through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்கள் உள்ளத்தில் கடந்து வருவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். let us understand God's presence is coming to your hearts. நாங்களும் இங்கிருந்து உணர்ந்து கொள்கிறோம். We are experiencing the same from here. நம் தேவன் உயிருள்ளவர் அல்லவா? As we see, our God liveth forever. அவர் ஆவியாக உலாவுகிறவர் அல்லவா? Our God is a spirit. அதனால் நாம் உணர்ந்து ஆராதிப்போம். Let us understand this and let us serve God. ஏனென்றால் Because உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். when you truly seek God with both your whole heart, He is near to you. அதற்கு மேலாக Ahead of that, உண்மையாய் நாம் யாவரையும் அவருக்கென்று நியமித்துக் கொண்டார். God has truly chosen us to be His home. இந்த உறவு பிரிந்து போகாத உறவு. This relationship will not be cut off. இது நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட உறவு. This is an everlasting relationship with God. இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. No one is able to separate this relationship. இந்த உறவு ஆயிரம் வருஷம் தொடர்ந்து போகின்ற உறவாய் இருக்கிறது. This relationship is for generations to come. இந்த உலகத்தின் உறவு என்பது All this relationship what we see in this world is என்னுடைய உண்மை குறைந்து போகும்போது when we were unfaithful, உறவிலே விரிசல் வரும். there remains a separation. ஆனால் தேவனுடைய உண்மை குறைந்து போகாது. But God remains faithful. நாளுக்கு நாள் அவர் அன்பு பெருகிக் கொண்டே இருக்கும். Day by day, His love keeps on growing. அவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். His grace will be growing. அதனால் அவர் நம்மை உண்மையாய் அவருக்கென்று நியமித்துக் கொண்டார். So truly, He has appointed us for Himself. இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக In this time, let's go to the scriptures. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2 Timothy 2ஆம் அதிகாரம் chapter 2 13ஆம் வசனம். verse 13. நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். If we believe not, yet He abide faithful, He cannot deny Himself. நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் If we believe not, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். yet He abide faithful. 3.5 வருஷம் நெருங்கி பழகின பேதுரு 3.5 years, Peter was with Jesus. அவருக்காக தன் உயிரை கொடுக்கும்படியாக கூட சொல்லியிருக்கிறார். In a part of his life, he says he can able to sacrifice his own life for Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்து பிலாத்தின் அரண்மனை விசாரிக்கின்ற பொழுது But when Jesus was before the cross of Calvary, பேதுரு 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். 3 times Peter denied Jesus. ஆனால் இயேசு உண்மையுள்ளவர். But Jesus is faithful. தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. சீஷனாகிய பேதுரு 3 முறை மறுதலித்து தேவனை விட்டு விலகி போனதாய் பார்க்கிறோம். For 3 times, disciple Peter has denied Jesus by saying he doesn't know Him. நம் வாழ்க்கையில் கூட In our lives also, அநேக நேரங்கள் தேவனை விட்டு விலகி இருப்போம். many times we have been moved away from God. அநேக நேரங்கள் தேவனை விட்டு நாம் கடந்து போயிருப்போம். Many times we have been moved away from God. விசுவாசம் குறைந்திருக்கும். We showed a lack of faith in our life. ஐக்கியம் குறைந்திருக்கும். Fellowship with God to be moved from our life. நம்பிக்கை குறைந்திருக்கும். Many times we have not believed on God. நமக்குள் உண்மை இல்லை. We are unfaithful. ஆனால் தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. But God is not like அவர் us. உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடியினாலே Because He is faithful. அந்த வசனத்தின் முடிவில் பார்க்கும்பொழுது At the last part of this verse, it அவர் says, தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். He cannot deny Himself. 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 times He betrayed Jesus. நாம் ஒருவேளை அந்த இடத்தில் இருந்திருந்தால் See, think about this thing. When we were at the place of, வேதனைப்பட்டிருப்போம். we remained so suffered. கசந்திருப்போம். We will be discouraged. பகைத்திருப்போம். We will be show our enmity on Him. ஆனால் இயேசுவோ But Jesus பேதுருவை looked on Peter, கருணையோடு கூட பார்க்கிறார். looked like a compassion. இரக்கத்தோடு பார்க்கிறார். He looked on with a favor. அவர் பார்வை As He looks, பேதுருடைய மனதை உடைத்தது. as when Jesus looked on Peter, he was broken. மனம் கசந்து அழுதான். He cried. அவன் உள்ளான இதயம் உடைந்தது. His heart wholeheartedly broke. எவ்வளவு உண்மையுள்ள தேவன் என்பதை அப்போது அறிந்தான். How faithful Jesus remained. பேதுருவை தேவன் மறுதலிக்கவில்லை. Peter was not being betrayed by Jesus. நாம் அநேக நேரம்
தவறி இருக்கலாம். Many times we have betrayed God. நம் வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் போயிருக்கலாம். Our life shall be like a ஆனால் இயேசு இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை மறுதலிக்கவே இல்லை. But Jesus never betrayed us till now. அவர் உண்மையுள்ளவர். God is faithful. அவர் உண்மையுள்ளவர். God is faithful. இவரை போல இந்த உலகத்தில் ஒருவரையும் பார்க்க There முடியாது. is none like him. என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். In my life I experienced His love. அவர் உண்மையுள்ளவருடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கிறேன். I experienced His God's faithfulness in my எவ்வளவோ life. ஜனங்கள் மறுதலித்தார்கள். Many people moved away from my life. விலகினார்கள். They moved from my life. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் மறுதலிக்காதபடிக்கு But till now God has never betrayed அவர் me. அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். He revealed His love always in my life. உண்மையுள்ளவர். He is faithful. அவர் உண்மையுள்ளவர். He is faithful. நாமும் உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம். Let us show our love in faithfulness. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். As the Bible says, a truthful man receives blessing in fullness. தேவன் நம்மை நேசிக்கின்றார். God loves us. நாம் உண்மையா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us show Himself our faithfulness. ஜெபித்து Let us pray. தேவ பிரசன்னத்தை உணர்வோம். Experience God's presence. 7 நிமிடங்கள் This 7 minutes. நமக்கு அற்புதமான நிமிடம் என்று It will be a beautiful time. நம்புவோம். Let us believe that. நீங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நிமிடத்திலே கடந்து வருவதை நான் விசுவாசிக்கின்றேன். I am believing the people of God to come and join in நான் this 7 உங்களை minutes. நம்புகிறேன். I am believing you. தேவனும் நம்புகிறார். God is also believing யாவரும் you. உண்மையா இருக்க ஒப்பு கொடுப்போம். Let us all show our faithfulness to God. தகப்பனே உம்மை துதிக்கிறேன். Pray, Heavenly Father, உண்மையுள்ள தேவன். you are faithful God. நாங்கள் உண்மையில் குறைவுள்ளவர்கள். Lord, we are not faithful like ஆனாலும் you, எங்களை மறுதலிக்கவில்லையே. but you never betrayed us, Father. இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகவில்லையே. Not moved away from us, எங்களை கைவிடவில்லையே. not let us down, Father. எங்களுக்காக உறங்காமலும் Not sleeping, எங்களுக்காக தூங்காமலும் not slumbering, இரவும் பகலும் day and night. எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரே. Thank you, Lord, for protecting இதற்கு us. ஈடாக நாங்கள் இடத்தை செலுத்துவோம். What love we can show, எதை our love, செலுத்த Lord. முடியும்? What can we give to you, Lord? எதையுமே செலுத்த முடியாது. From our part, nothing we can do, நாங்கள் Lord. உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது Let us worship you செய்த truly. உபகாரத்தை நினைத்து Whatever you did நாங்கள் to தொழுது our lives. கொள்வதே உமக்கு உகந்த உண்மை கர்த்தா. Lord, with a truthful heart, we நாங்கள் worship உமக்கு you. ஒப்பு கொடுங்க. Help us to walk in this experience. Bless us, நீர் Lord. ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for entering their families. ஒருவரையும் நீ பதிலளிக்கவில்லை அப்பா. No one will be ahead of ஒருவரை you. நீ விலக்கவில்லை கர்த்தா. No one will be separated from you. ஒருவரையும் வெறுக்கவில்லை கர்த்தா. Lord, you are loving everyone. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for blessing everyone. We thank you, Lord, for நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for கூடவே be இருக்கிறார். with them, Lord. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We are glad to meet you through this online. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். I request you to continually pray for this ministry. இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கேற்குங்கள். We want you to partake in this ministry. இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Through this, you will be blessed. நீ அனைவருக்கு சொல்லுங்கள். Share this to many people. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless you. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். We are happy to pray for you all. இந்த ஊழியத்துக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let us all pray for this ministry also. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Do subscribe, share and like this. Thank you.